ஜனங்களுக்கு லோன் கொடுக்குறாண்டா மனுஷன் லோன் அலைய வேண்டிக்கிறார். என்ன பொம்பளைன்ற லோனுடைய அவனை பேக்காட்டிக்கு காட்டி கொடுத்துடலாம். மனுஷன் புருஷன் மாதிரி இருக்கிறாங்களே, ருக்கால வர சமாளிச்சு லோன் கொடுக்குறதும் சரி, மனுஷருக்கு என்னன்ட்டு சொல்றான்னு தெரியாம என்ன கிழமை லோனுகளை கொடுத்தா தானே எங்களுக்கும் அதுல சுவர் கூட்டத்தா ஒரு 15 பேரே கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. 500 10,000 15,000 வலிக்கும். அதை விட்டுட்டு சும்மா 2 பேர் 3 பேர் அதில் மறுத்து கோழி வளர்ப்பாண்டு இத்தனை நேரம் வந்து வளர்க்குறா கோழி. வேறு இருக்கா கூடு போட்டு அதில் ஞாபக காசுகள் கை காசு நாங்கள் போட்டு அப்புறம் லோன் எல்லாம் கட்டி மேனேஜர் மேனோட கற்றுப்பட்டு புடுங்கப்பட்டு தடி முறைக்கிறான்னு வந்துட்டா போனா நினைச்சு மேலோட வதைக்கு என்ன நினைக்கிறான். அதில் பருக்குட்டி விளையாட பாப்போம். அண்ணா ஓ வணக்கம். ஓ என்னப்பா ஒரு மாதிரி நிற்கிறேன். அண்ணா வணக்கம். ஓ சொல்லம் அக்கா நிற்கிறாவோ? ஓ என்னப்பா ஒரு மாதிரி அக்கா நிற்கிறாவோ? ஏன் சீதன காசு வந்து நீங்களா விழாக்கா இல்ல அக்கா நிற்கிறீங்க சீதன காசு? நான் நினைச்சேன் உங்களுக்கு ஏதாவது தம்பி அப்படி இப்படி இருக்குமோன்னு நான் யோசிச்சுதான் நான் விட்டு கேட்கிறேன். நக்கல்கள் சேரம் பத்தி கொண்டு வர்றது இப்ப இதை பார்க்க உங்களுக்கு அப்படி இருக்கிறாருக்கு. இதை பார்க்க நல்லா பொட்டி எனக்கு என்ன இது அண்ணா சிரிக்கிறாரே இல்லை. நாங்கள் வந்து நாணயம் கொடுத்து காலத்துல சரி என்ன என்ன சொல்லு எனக்கு நேரம் இல்ல ஊரே உங்களை விட்டு இலங்கை என்ற முதல் தர கம்பெனில இருந்து வரோம். ஓ என்ன கம்பெனி? என்ன கம்பெனி? ஆர்சி எல்ஐ என்ற கம்பெனி. ஓ அப்படி என்ன ரூரல் அதாவது கிராம ரீதியா மக்களை அபிவிருத்தி செய்யறதுக்கான பல திட்டங்களை கொண்டு வர்றதா எங்களுடைய இந்த நோக்கம். ஓ முதலாவது பெண்களுக்கு நாங்கள் வாழ்வாதாரம் கொடுக்கிறோம். பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்வாதாரம் கொடுக்கிறோம். வாழ்வாதாரம் கொடுக்குறீங்களா? நல்லா கொடுப்பீங்க. அண்டை கொடுக்க வந்து நேரம் கூட்டி கொண்டு ஓடினோம். காசு கொடுக்குறோம். வாழ்வாதாரம் கோழி வளர்க்குறோம்னா கோழி அடிச்சு கொடுக்குறோம். கோழிகளும் கொடுக்குறோம். லோன் கொடுக்குறோம். செய்து காட்ட வேணும். மற்றது என்ன சொல்லுவாங்க, ஆடு வளர்க்குறாங்க. நீங்கள் 2 ஆடு அவுக்குறக்கூடிய காக ஆடு எல்லாம் நாங்களே பார்த்துக்கிட்டு அப்படி தருவோம். ஆட்டு கொட்டு மாடு வளர்ப்போம். மாடு நீங்கள் பால் எடுத்து வைக்கலாம். பால் 250 ரூபா கிட்ட வந்துட்டு அப்ப என்னண்டா அக்காவோட மாடு ஆட சாணி ஓடும், மாடு குளுக்கா ஓடும். யாரோ ஒரு குடிகாரன்ட்ட மாற்றணும் மேனேஜர் மேரோட சொல்லிடலாம். இல்லடா நான் சும்மா கண்பிலா காய்க்கிறேன். அக்காவை கூப்பிடுங்க. அக்காண்ட அக்காவுக்கு தான் கொடுக்கணும். எனக்கு வந்து பெண்களுக்குரிய லோன் சும்மா எப்பவுமே ஆடலாம். பெண்களுக்குரிய லோன் என்ன ஆடு மாட்டுக்கு அவளுக்கு குளை வெட்டி போடுவாளோ, அதாவது ஆடு மாட்டுல பால் வரப்பால் அவளுக்கு எடுப்பணும். நீங்கள் வந்து ஒத்தாசையா இருக்கலாம். நீ வந்து பால் கறந்து விட்டு போறீங்க அப்படி இல்ல அண்ணன் ஒரு விஷயத்த விளையாடணும். இந்த லோன் இந்த சிஸ்டம் வந்து உங்களோட சிஸ்டத்தை சொல்லு. பெண்கள் இந்த வாழ்க்கையை முன்னேற்றது நீங்களும் சேர்ந்து முன்னேறது. அப்படி என்ன நான் பலிக்கிறேன் நீ வீட்டுக்கோவா? வாழ்க்கை ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறேன். சும்மா நண்பலடாவும் இங்க ஒரு புருஷன் இருக்கிறேன், பிள்ளைகள் இருக்குது. நீ வந்து உலகத்தையும் தாண்டி அவளே இருந்த வாழ்க்கைய முன்னேற்ற போறாங்க. நீ இது வந்து இப்ப நீங்கள் என்ன செய்றீங்க, வேலைக்கு போறீங்க, 2000 ரூபாய் உழைக்கிறீங்க, 3000 ரூபாய் குடிக்கிறீங்க, ஏதோ செலவழிக்கிறீங்க, 1000 ரூபாய் நீ போடுறீங்க. இல்ல கடன் மாதிரி எப்படி நடக்குது வேற இடங்களுக்கு. அப்ப அவர் மாதிரி சமாளிச்சாரு. அப்ப நடக்குது. அப்ப நீ உங்கண்ட உழைப்புகள் வந்து உங்க பிள்ளைல காணாம இருக்கலாம். உங்கண்ட உழைப்பு போய் பேர் யாரும் போலியோ குறைவாடா நிக்குதுல இல்ல இல்ல போய் பாரு. இல்ல அப்படி நான் சொல்ல வரேன். எத்தனை வருஷமாச்சு நீ போய் பேர் யாரும் போலியோ குறைவாடா எலும்பு தெரியுது கொண்டு வேற என்ன எல்லாம் சும்மா தீர்த்தி வளர்த்து கூட தீர்த்து கிடையாம. அப்ப என்னன்னா உங்களுக்கு உங்கண்ட அந்த வருமானம் காணாம இருக்குன்றதுக்காக வந்து உங்கண்ட மனைவியும் வந்து ஒரு ஏதோ ஒரு தொழில ஈடுபடுவான். அப்ப அவ ஈடுபடுற தொழில் ஊடாகாம உங்களுக்கு வருமானம் பெறும். ஆடு வளர்ப்போ, மாடு வளர்ப்போ, கோழி வளர்ப்போ, அல்ல தையலோ
இப்ப கூட தையல் காட்டிட்ட போய் வார் ஓ தைக்கிறாள் அங்க வீட்டுக்கு ஒரு தையல் மிஷின் கிடாக்கு போய் பாரு அதுல தைக்கிற உடுப்பு இல்ல போட்டு கலட்டின உடுப்பு எல்லாம் அதெல்லாம் கிட என்ன பேர் அவளுக்கு செய்யற தொழில போன முறையாட்டி வாங்கினோம்ல அப்படி கேட்ட வேண்டி இருக்குது அப்ப அவ இந்த முறை அவ அண்டைக்கு வந்திருக்கல அவ நின்ற வந்த சிவப்பி தானே என்ன அது சிவப்பி இல்ல கொஞ்சம் என்ன அவ வந்து கேட்டவ எனக்கு ஆடு வளர்க்க நல்ல நுணுக்கமா கவனிக்கிறீங்களே இந்த வீடுகள்ல போய் என்ன சிவப்பி கருப்பி கச்சப்பி அப்படி இல்ல இல்ல என்னன்னா நாங்க அதை நோட் பண்றதானே நோட் பண்ணி அந்த கிளாஸ்ல சொல்லி தரேன் என்னண்டா நீங்க அதை போய் அவை நோட் பண்ணி அவைய பிரச்சனைகளை கண்டறிஞ்சு அதை இனங்கண்டு அதுக்கான சொல்யூஷனா கொடுங்க தூக்கு மேடையில ஏத்தியக்கில போலீஸ்காரன் பதிவானு எண்ணத்துல இந்த காயம் கிடாக்கு இடுப்புல இந்த காயம் கிடாக்கு எல்லாம் பதிஞ்சு போட்டுதான் தூக்கு மேடையில ஏத்துற மாதிரி நீங்கள் எல்லாம் பார்த்து போட்டுதான் ஏத்துவீங்க தூக்கு மேடைக்கு என்ன அப்படி இல்ல அவாக்கு நான் லோனா கொடுக்குறேன் முதலாவது 4 காசு கொடுக்குறேன் சைன் வச்சு எல்லாமே தாண்டி கூட அவே ஆடு பார்க்கவும் அவே மாடு பார்க்கவும் அவே கோழி வளர்க்கவும் பார்த்துட்டு சொன்னா நாங்க வேண்டி கொடுப்போம் அதுக்கப்புறம் படிப்படியா முன்னூறு உங்களுக்கு நாங்க காசு லோன் தந்தோன்றோம் அதான் இப்ப நீங்க ஒத்துழைப்பு அதான் முதல் பொதுவா கொடுத்தீங்க இப்ப அந்த பொம்பளையில நம்பி கொடுக்குறீங்க கொடுங்க போ அங்க நிக்கிற உள்ளுக்கு போன உள்ளுக்கு போ அக்கோய் இங்க வாரார் ஒருவர் வாரார் உனக்கு கேட்டால் தான் அக்கோய் எல்லாம் வாங்கி போட்டு விடு என்னப்பா லோனா கொடுப்ப வந்து அக்காவை காண இல்லை கட்டுற கட்டி தானே இருக்கா பா பண்ணி அக்கோய் நீ போ நல்லா அனுபவிப்பா போ என்னப்பா எனக்கு இல்லையண்டு போட்ட நீ லோனா கொடுத்து பில்லங்கமா கொடுத்தா தானே எங்களை கையில வட்டியும் பெறும் கட்டாட்டி மிச்ச காசுகளை அம்பலாம்னு பார்த்தா நான் முக்கனா கிடையாது இதுக்கும் உள்ளாட்டு பாப்போம் அக்கோய் அக்கா அப்ப என்னன்னு சொன்னா இப்ப குடியாரண்ட கதையை விடுங்க வீட்டுல என்னண்டா நானே கொண்டு வந்து தும்புதொடி விக்கிறவையும் நாணயம் கட்டினோம் இதையும் நாணயம் கட்டினோம் எல்லாரும் நாணயம் கட்டினோம் ஆடுதானே நாங்கள் சரி ஒரு நல்லா கூட நீ நல்லா இது நான் நீ வா உங்களுக்கு போகாத புரியல மற்ற உருட்டுகளை கொண்டு நீங்கள் உழைக்கிறதுக்காக உங்களை வட்டிகள் வராது இல்ல நாங்க பாத்து ஓட்ட கதையில நம்பி நீங்க அதெல்லாம் பாப்போம் உன நம்பர் வா வா நேரம் போச்சு வா நான் போறேன் உன்னை விட்டுட்டு போயிடலாம் நான் இந்த நம்பர் கிடையாது வா வா உங்களை விட்டுட்டு நான் போகணும் வண்டி கிடையாது வா பூவா என்னவா என்னவா அவ சொல்ற அவ நீங்கள் முடிவெடுக்கணும் அப்ப இல்ல சார் நான் உங்களை கேட்டபடியா வந்தேன் நீங்க எல்லாம் நம்புங்க உங்களை கை சுத்தம் அப்படியா சுத்தமான கை அப்படித்தானே இப்ப கனவே சொல்லி கொண்டு வந்திருக்கேன் போதானே தெரியும் அப்ப என்ன கேட்டவா அவ கேட்டவா உங்களுக்கு எத்தனை வயது இல்ல உங்களுக்கு இவ்வளவு காலத்துக்கு வருஷத்துக்கு லோன் தருவீங்க அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு உயிர் இருக்கும் வரைக்கும் லோன் அதாவது லைஃப் டைம் இப்போ ஒரு 40 30 45 கொடுக்குறோம் அவ ஆடு அவுக்கா போறா அவுட்டா பிறகு ஆடு அவுக்க போறான்னு என்ன சின்ன அப்புறம் நீங்க தெரியாத மாதிரி காட்டிக்கொள்ளுங்க என்ன ஆடு அவுக்க போறான் ஆவிட்டு போட்டு எல்லாம் தான் வளர்ப்பேன் வளர்த்து கொண்டு கேட்கல அப்புறம் குட்டி நம்ம குட்டி ஓடும் அப்ப நாங்க வட்டிகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் இதெல்லாம் நல்ல ஆடு முழிச்ச ஆடு இப்படித்தான் அங்கேயும் ஒருதான் காசை வேண்டி தான் இப்படியே பார் பக்கம் போனவன் வீட்டிலும் ஆள் இல்ல பாரிலும் ஆள் இல்ல லோன் சிஸ்டங்கள் வந்து உங்கள்கிட்ட கையில கொடுக்க கூடாது வேலை இடத்துல நல்ல முழிச்சவியில ஒரு ஆள் நிக்கப்பா 4 ஊட்டி ஓடுறோம் அப்படியா அப்ப அதான் கொண்டு வந்து விடுங்க நாங்க காசை பார்த்து எல்லாம் ஒரு 10 15 எல்லாம் நிறைய கொண்டு வாங்க நல்ல வேலையை ஆக்கலாம் அப்ப அவட்ட கொண்டு வாங்க நான் தருவேன் ஆட்டை அவட்டு கொண்டு வாங்க பாப்பேன் சரிங்க மறந்து போடாத மறந்து போடாத என் தம்பி மறந்து போடாத மறக்கிறேன் எங்க மோட்டர் சாய் எத்தனை லோன் அப்பா எத்தனை பேருக்கு நாங்கள் கவனமா இப்ப ஜீன்ஸ் படிச்சாலும் தூக்கி போடுங்க அதான் சொல்ல வேணும் பிரச்சனை இல்ல உழைக்கலாம் இவங்கள மாதிரி ஆக்களை கொஞ்சம் திட்டத்துல வச்சிருக்கணும் மற்றும்படி படிச்சாலும் நீங்கள் தைக்கலாம் ஏன்டா தையல் மிஷின் கொடுக்குறீர்கள் வீட்டுக்கு வீடு கொண்டே கலட்டி கொடுப்பீங்க ஏதோ கத்துறேன் அண்ணா சந்திப்பம்
நல்லா முழுச்சேரியா மறந்து போடாத. தண்ணி கொண்டு போடே அடிக்கிறதுக்கு மேம் கிடக்கு நினைக்குதா குறுக்காலவா ஒரு வாரம் உனக்கு கண்டவனோட எல்லாம் காது ஒரு வா